இப்போ கட் பண்ணி அருணா நர்ஸ் ரதி கிட்ட ஆர்கே சார் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரதி எல்லாம் ஃபைன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லாம் ஃபைன் தாங்க மேம், ஆனால் ஆர்கே சார் உங்களை கிட்ட டேரெக்டாக பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அருணா நர்ஸ் சொல்கிறான். இப்போ கட் பண்ணி சினிமா டாக்டரை காட்டுறாங்க. அப்போ கரெக்டாக ராக்கி வரான். ராக்கி இங்கே வா, எங்கே ரீனா அடிக்கடி கட்டடிச்சிட்டு போயிட்டுருக்கா, ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ராக்கி இருந்துட்டு ரீனா ரதி மேம் ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ கரெக்டாக 2 பேரும் உள்ளே வராங்க. அப்போ சினிமா டாக்டர் இருந்துட்டு என்னாச்சுன்னு பேஷண்ட்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒய்ஃப் இருந்துட்டு அவனை பேச விடாமல் அவளே பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு வந்துட்டு சினிமா டாக்டர் வந்து சரி நீங்கள் வெளில போங்க, இவங்களுக்கு ஒரு ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வெளில போனதும் இந்த பேஷண்ட்கிட்ட என்ன கும்ஃபுவா கராத்தேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட் அவன் என்னை ரொம்ப அடின்னு அடிச்சிட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சினிமா டாக்டரும் எனக்கு அப்போவே தெரியும், உன்னை பேச விடாமல் அவளே பேசிகிட்டு இருந்தப்பயே. ஆமாம் டாக்டர், அதனால தான் எனக்கு இந்த ஃபீவரே வந்துச்சுன்னு சொல்கிறான். அதை கேட்டு ராக்கி சினிமா டாக்டர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேஷண்ட்டு என்னை இங்கேயே அட்மிட் பண்ணிக்கிறீங்களா, பப்ளிக் பேசலனால அவள் என்னை அடிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சினிமா டாக்டர் உன்ன மாதிரி பேஷண்ட் அட்மிட் பண்ணால் உண்மையான பேஷண்ட்டை அட்மிட் பண்ண முடியாமல் போயிடும்ல, நான் சொல்கிற மாத்திரையை 3 நாள் போடு, எவ்வளோ அடித்தாலும் வலி தெரியாது. அதுக்கு அந்த பேஷண்ட்டு 3 நாள் மாத்திரையை நான் ஒரே நாளே போட்டுக்கவா, வலி தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். ஒட்டுக்கா போட்டால் மொத்தமாக போயிடுவேன் அப்படின்னு சினிமா டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட் வேணாம் டாக்டர், நீங்கள் இதை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டான். அப்போ ராக்கி இருந்துட்டு சார் என்ன நீங்கள் இவ்வளோ வித்தையை கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சினிமா டாக்டர் இதென்ன பிரமாதம், இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நீ எங்கூட தானே இருக்க போகிற, நிறைய கற்றுக்கலாம் ராக்கி பாய்ன்னு சொல்கிறாரு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.